ஆரம்பிச்சுக்கிட்ட சங்கம். நான் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் தனித்தனியாக சங்கம் ஆரம்பிக்கும்போது நமக்கும் ஒரு சங்கம் வேணும்னு சொல்லி ஆரம்பிச்சது. சரிங்க சார். இப்போ அந்த காலகட்டங்களில் எந்த பீரியட்லேருந்து இந்த எனக்கு நான் கேள்விப்பட்டது வந்து கேஆர்ஜி பீரியட் வரைக்கும் நல்லா இருந்தது அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். அதுக்கு முன்னாடியே சரியில்லையா இல்லை எப்படி சார் சங்கம் வந்து சரியில்லை எது வரைக்கும் நல்லா இருந்துச்சு எது வரைக்கும் நல்லா இல்லை உறுப்பினருக்கு எப்போல்லாம் பலன் கிடைச்சிது என்னையிலிருந்து பலன் கிடைக்கல சார்? ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுங்கள். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு எந்த பிரச்சனையுமே இப்போதுமே கிடையாது. பாப்பா சொல்கிறாங்க அன்னைக்கு வந்து சிங்கிள் டோர் வியாபாரம். அன்னைக்கு வந்து என்னென்னா சிங்கிள் டோர் வியாபாரம். இன்னைக்கு இருக்கிற டிவி சேனல் யூடியூப் சேனல் இந்த மாதிரி எந்த விதமான பொழுதுபோக்கு அம்சங்களோ இல்லை எந்த விதமான நேரடி தொடர்புகளோ மக்கள்கிட்ட கிடையாது. டெக்னிக்கல் டெவலப்மெண்ட் கிடையாது. ஒரு படத்தை நம்ம எடுத்தோம்னா அது வந்து ஒன்றே ஒன்று தான், ஸ்க்ரீனில் மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியும், தேட்டரில் மட்டும்தான் பார்க்க முடியும். தேட்டர்லையும் புதிய சேனல் புதிய சேனல் அப்படிங்கிறது அதெல்லாம் கிடையாது. தேட்டரில் மட்டும்தான் பார்க்க முடியும். டிவி சேனல்ங்கிறது அதுக்கப்புறம் வந்தது தான். தேட்டருக்கு பிறகு சேனல் வருது. அதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ரேடியோ புரியுதுங்களா? அதில் என்ன பண்ணுவாங்க, இந்த 16mm சொல்லி ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் வரும். சின்ன அது வந்து என்னென்னா இப்போ நீங்கள் ஊர் திருவிழாக்கள் நடக்குது, அந்த ஊர் திருவிழாக்கள் நடக்கும்போது அந்த திருவிழாக்களில் அந்த படங்கள் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. சின்ன ப்ராஜெக்ட் வச்சு படம் ஓட்டுவாங்க. ஸோ அது ஒரு சின்ன வியாபாரம். ரெண்டு வியாபாரம் தான். இதுக்கு அடுத்து எஃப்எம்எஸ். எஃப்எம்எஸ்ங்கிறது பிரான்ஸ், ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர், மலேசியா. எஃப் வந்து பிரான்ஸு, எம் வந்து மலேசியா, எஸ் வந்து சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா. ஏன்னா பாண்டிச்சேரியை பேஸ் பண்ணி நம்மளுடைய மக்கள் பிரான்ஸில் இருந்ததுனால இந்த படகு பிரான்ஸில் வந்து இதுவாச்சு. அதனால தான் அந்த எஃப். இதுதான் எஃப்எம்எஸ், ஃபாரின் ரைட்ஸ் அப்படிங்கிறது. இதை தவிர எந்த விதமான இதுவுமே கிடையாது. இந்த அதர் லாங்குவேஜ் டப்பிங்கு அது இதுங்கிறது ரொம்ப ரேரான ஒரு விஷயம். சரி சார். அப்போ உங்களுக்கு என்னென்னா நீங்கள் ஒரு 100 ரூபா முதலீடு போட்டிங்கன்னா இந்த 100 ரூபா இங்கே இருக்கிற இந்த தேட்டரு அப்போ அதை 10 மாவட்டங்கள் மாதிரி 10 ஏரியாவை பிடிக்கிறாங்க. சிட்டி, சென்னை சார்ந்த ஒரு இடம், செங்கல்பட்டு, நார்த் ஆற்காடு, சவுத் ஆற்காடு அதையெல்லாம் சேர்ந்து ஒரு இடம், அப்புறம் திருச்சி, கன்னியாகுமரி. நீங்கள் ஏரியா ஃபுல்லாக நம்மளுடைய மேட்டர் நான் முழுக்க இப்போ தயாரிப்பாளர் சங்கத்தில் தேர்தல் வரப்போகுது. இதுக்கு முன்னாடி யார் யார் நல்லா பண்ணாங்க, யார் யார் நல்லா பண்ணலை, எதனால் பிரச்சனை ஏற்படுது அப்படிங்கிறத மேட்டர் வரப்போம். ஏன்னா இப்போ நம்ம கரண்ட்ல என்னன்னா இந்த கேபிள் மேட்ரு அந்த விளக்கமாக சொன்னீங்கன்னா போகலாம். இதுலேருந்து சங்கத்தில் ஆரம்பிச்சு எப்போ வந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு தான். ஒரு வியாபாரம் பண்ணாங்க, வியாபாரத்தில் லாபமும் நஷ்டமும் தெரியப்பட்டது. ஒரு என்ன ஒரு படம் நீங்கள் வந்து ஒரு புதுமுகத்தை வச்சு எடுத்தாலும் சரி, எல்லா காலத்திலையும் புதுமுகங்கள் இல்லாமல் ஒரு சினிமா வளரவே வளராது. எந்த ஒரு நடிகராக இருந்தாலும் அது வந்து அறிமுகமாகி பராசக்தியில் சிவாஜி கணேசன் நடிச்சாருன்னா அது அறிமுகப்படும், புதுமுகம் தான். அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஹீரோவாக எம்ஜிஆர் புரட்சித் தலைவர் நடிச்சாலும் சரி, யார் நடிச்சாலும் அப்போ அவங்களுக்கு அந்த வியாபாரங்கிறது வந்து லாபம் நட்டம் உடனே தெரிஞ்சிச்சு. ஏன்னா சிங்கிள் டோர் அதான் சொல்லல, ஒன்லி தேட்டரில் வியாபாரம். இன்னைக்கு கூட வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆச்சுன்னா வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ் ஆகுதுன்னா உங்களுக்கு திங்கக்கிழமை லாபம் நஷ்டமாக தெரிஞ்சுது. முதல்ல பார்த்தீங்கன்னா பிரிண்ட் காலத்தில் பார்த்தீங்கன்னா கம்மியாக தேட்டர் ரிலீஸ் பண்ணாங்க. உங்களுக்கு லாப நட்டம் கிடைக்கிறது வந்து 2 மாதம் 3 மாதம் 150 நாள் முன்னாச்சு. 5 வருஷம் 5 வருஷம் தான் போட்டுக்கோங்க. 5 இயர்ஸுக்கு தான் உங்களுக்கு லாப நஷ்டம் தெரிய வரும். பட் இன்னைக்கு காலத்தில் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ்னா திங்கக்கிழமை லாப நஷ்டம் தெரிஞ்சுது. ஆமாம். ஸோ இன்றைக்கி அந்த டெக்னாலஜி வந்துருச்சு. இப்போ என்னுடைய கேள்வி வேணும்னா இப்போ நம்மளுடைய இந்த சேனலுடைய நோக்கம், இந்த விஷயத்துக்கு நோக்கம்னா தயாரிப்பாளர் சங்கத்தில் கேஆர் இருந்த வரைக்கும் நமக்கு குடிசைகள் வந்து சேனலுக்கு பணம் வந்துச்சு. அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். சொல்லுங்க சார். என்னன்னு கேட்டீங்கன்னா அது அந்த சிஸ்டம் இருந்த வரைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அந்த சிஸ்டம் வரைக்கும் எந்த பிரச்சனையும் வரல. ஆமாம். ஆரம்பிச்சது ஏன்னா சங்கத்துக்கு அப்போ யாருமே வர்றது கிடையாது. இன்னும் கேட்க போனா மூத்த தயாரிப்பாளர்கள் வந்து கரண்ட் பில் கட்டுறது, மூத்த தயாரிப்பாளர்கள் வந்து சங்க செலவுகள் புக்குகள் இதுகளுக்கு வந்து இது பண்ணுறது, இப்படி வந்து இவங்க பர்சனல் காசு போட்டு தான் வந்து செலவு பண்ணிட்டு இருந்தாங்க. சங்கத்தில் உறுப்பினர்கள் வந்து யாரும் இல்லை. ஏன்னா ஃபிலிம் வாங்குறதுக்கு வந்து சேனலில் 8 ரூபாங்கிற ஒரு கான்செப்ட் இருந்ததுனால
இதுக்கப்புறம் எப்போ பொதிகை சேனல் அதாவது டிவி மீடியான்னு சொல்லிட்டு ஒன்று வருதோ அதுக்கப்புறம் தான் சங்கத்துக்குள்ள ஒரு பிரச்சனையை உருவாகும். ஏன்னு கேட்டிங்கன்னா சங்கம் என்ன பண்ணுது, அப்போ இருந்த கேஆர்ஜி எனக்கு தெரியாது தான் நினைக்கிறேன். கேஆர்ஜி காலத்துல வந்து ஒரு சாங் போட்டா 1995 வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சேனல் அப்போ தான் வந்து சன் டிவி இன்றைய சன் டிவி வந்து புதிய என்னமோ ஒரு தமிழ் மாலைங்கிற ஒரு கான்செப்டில் வந்துட்டு இருந்துச்சு. அப்போது இப்போ புதிய சேனல் தான் வந்து ஃபேமஸ். வெள்ளிக்கிழமையான ஒரு 5 சாங் போடுவாங்க, அரை மணி நேரம் அந்த சாங் போடுவாங்க. தேட்டரே அதாவது ரோடு எல்லாமே பிளாக் ஆகிட்டு எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் ஜன்னலில் பார்த்து அங்கே பார்த்து இங்கே பார்த்து அதை பார்க்கறதுக்கு அவ்வளோ இது பண்ணும்போது பொதிகை சேனல் வந்து எந்த ஒரு தயாரிப்பாளருடைய கண்டனையும் அவங்க இலவசமாக வாங்கவில்லை. ஒரு சாங்குக்கு 10,000 ரூபா, ஒரு கிளிப்பிங்ஸ் போட்டாங்கன்னா அதுக்கு ஒரு ஃபுட்டேஜுக்கு 10,000, இப்படி எல்லாத்துக்குமே வந்து அவங்க வந்து ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போது சன் டிவி உதயமாகி வரும்போது சன் டிவியும் வந்து என்ன பண்ணுது, நாங்கள் 10,000 ரூபா தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒவ்வொன்றுக்கும் ஒரு சாங்குக்கு 10,000 ரூபா, ஒரு கிளிப்பிங்ஸ்க்கு இவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. அப்போது கேஆர்ஜி அந்த நிர்வாகம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பணத்தை வந்து தனிப்பட்ட ஒவ்வொன்றா வாங்காமல் ஒரு படத்துக்கு இவ்வளவு, நீங்கள் வந்து குறைஞ்சபட்சம் 5 சாங் இருக்குது, 5 சாங்குக்கு வந்து 50,000 ரூபா, ஃபைட்டு ஒரு 4 ஃபைட் இருக்கும் அது ஒரு 40,000 ரூபா, காமெடி இருக்கும், இது எல்லாமே சேர்த்து ஒரு 2 லட்ச ரூபா கொடுத்துடலாம் ஃபர்ஸ்ட் டெலிகாஸ்ட் ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இந்த பணத்தை திருப்பி ப்ரொடியூசருக்கு கொடுக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு 10% வந்து அதில் ஒரு பிடித்தம் பண்ணி இந்த உறுப்பினர்களுடைய நலனுக்காக இதை சேவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு 10% பிடிச்சி அதை வந்து ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு திரு கேஆர் அவர்களை அதுக்கு தலைவராகவும் இது பண்ணி அதை வந்து ட்ரஸ்ட்டாக ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த பணத்தை தூக்கி கொண்டு முதல்ல அங்கே கொண்டு போய் போடுறாங்க. இதுதான் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்களுடைய அடிப்படை சண்டை வருவதற்குண்டான காரணமாகும். அடிப்படை சந்தை காரணம் தான் நம்மளுடைய நம்ம கண்டென்ட்டுக்கு ஒரு பணம் அதை உருவாக்கணும். கேஆர் சார் உருவாக்கியிருக்காருல, கேஆர் சார் உருவாக்கினார்ல. ஆமாம், அவர் நல்லவர் தானே. ஆமாம், அடுத்த தேர்தலில் அவங்க தோக்கடிக்கிறாங்கல்ல. அதுதான் சார் இங்கே புரியுதுன்னா ஒருத்தரை வந்து ஜெயிக்க வச்சு நல்லது பண்ணாலும் எவ்வளோ நல்லது பண்ணாலும் தோக்கடிக்கிறாங்க. என்ன காரணம் இல்லை அது என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ கேஆர் சார் இருந்தார்ல, அதுக்கு அடுத்து ஒரு நிர்வாகம் வரும்போது நான் ஒரு நிறுவனத்தினுடைய பேர் சொல்கிறது இல்லை. சரி சார், அந்த நிறுவனம் என்ன பண்ணுதுன்னா டைரெக்டாக கொண்டுட்டு போய் சன் டிவியில் இது என் படம், நான் முதலாளி, நான் படம் எடுத்துருக்கிறேன், இதை நான் சன் டிவிக்கு நேரடியாக விற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விற்கிறேன். இதை நிர்வாகம் கண்டிச்சிருக்கணும். அன்றைய நிர்வாகம் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த நிர்வாகத்தோட மெயின் போஸ்ட் உள்ளவங்க நீங்கள் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். மெயின் போஸ்ட் இருந்தாலும் சொல்லலாம், ஏன்னா யாரையும் நமக்கு காயப்படுத்துறதால அதனால தான் நான் யாரையும் காயப்படுத்தலாம். நம்ம வந்து ஒரு தயாரிப்பாளர் இந்த இன்டர்வியூ பிரகாரம் பார்க்கறதுக்கு தயாரிப்பாளர் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறோம். அதுதான் அதுக்கு என்ன பண்ணலாம். அதனால தான் இப்போ இந்த காலகட்டத்தில் ஒரு அக்ரிமெண்ட் ஆகுது. கேஆர்ஜி அவர்கள் வந்து சன் டிவி எல்லா சேனல்லையுமே வந்து ஒரு அக்ரிமெண்ட் பண்ணுறாரு. எப்படி அக்ரிமெண்ட் பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் கேஆர்ஜி சார் வரைக்கும் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லுவீங்க. சேனல் வந்த பிறகு தான் பிஸ்னஸ் உருவாச்சிட்ருக்கீங்க. அதுக்கு பிறகு என்னென்ன சார் நடந்தது? சார் நீங்கள் முதல்ல கேஆர்ஜி பீரியடில் என்ன நடந்ததுங்கிறது தெரியாது. ஓகே சார். ஸோ டிவி சேனல் வந்த உடனே பொதிகையில் வந்து ஒரு சாங்குக்கு வந்து 10,000 ரூபாய் கிளிப்பிங்ஸ்க்கு வரும்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கப்புறம் என்ன நடக்குது, அது வந்து சன் டிவி வந்து பூமாலை அப்படிங்கிற ஒரு இதுவாக தான் இருக்குது. சன் டிவி சன் டிவி சேனலாக வந்து பார்த்து ரூபாவாக இருந்தாலும் ஸோ அவங்க அதை வாங்குறாங்க. அப்போ அதுக்கப்புறம் விஜய் டிவி வந்தது. இப்படி எல்லார்கிட்டையும் வாங்குறாங்க. இந்த எல்லார்கிட்டையுமே வந்து ஃபஸ்ட்டு ரன்னுக்கு வந்து ஒரு 10,000, செகண்ட் ரன்னுக்கு வந்து ஒரு 5,000, அப்புறம் வந்து ஒரு 3,000. அப்புறம் நீங்கள் எந்த டைம் போட்டாலும் ஒரு சாங் போட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு 2,000 ரூபா நீங்கள் கொடுக்கணும். எல்லா சேனலும் கொடுத்துருக்காங்க. எந்த சேனலாக இருந்தாலும் சன் டிவியாக இருந்தாலும் சரி, ராஜ் டிவியாக இருந்தாலும் சரி, விஜய் அப்போ வந்து விஜய் டிவியும் அப்போ இருக்குது. இதுக்கு இடையில
இது வந்து பொன்னியின் சேனலுக்கு நான் பணம் நான் போட்டுருக்கேன், சாங் போட்டுருக்கேன். அதான் சார் பொன்னியின் சேனல், சன் டிவி, விஜய் டிவிலையும் பணம் கொடுத்துருந்தாங்க. ஆமாம். ஏன் பணத்தை நிறுத்தினாங்க? இல்லை, இதுக்கு முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சொல்லுங்க சார். ஸோ இது இன்னைக்கு வரைக்கும் பாம்பேயில் இருக்குது சார் இந்த சிஸ்டம். பாம்பேல இருக்கிற சிஸ்டம். ஆமாம். நீங்கள் பாம்பேயில் வந்து நீங்கள் வந்து இந்த கண்டென்ட்டை வந்து ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அது தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கு அந்த கண்டென்ட் வந்து சொந்தமாயிடும். ஸோ இதை வந்து இதுதான் தயாரிப்பாளர்களுடைய வாழ்வாதாரம். இப்போ நீங்கள் அன்னைக்கு வந்து இருந்த ஃபிலிமை வந்து 5 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுடைய நெகட்டிவ் ரைட்ஸ் உங்களுக்கு வந்துடும். நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு விற்பீங்க, 5 வருஷத்துக்கு விற்பீங்க. இப்படி இருக்கிற மாதிரி இது எல்லாமே கேபிளுடைய ரைட்ஸ் எல்லாமே தயாரிப்பாளர் சங்கத்துக்கு வந்துடும். இப்போதான் வந்து என்ன பண்ணுறாங்க, என்ன சொல்றாங்க, ஒரு ப்ரொடியூசர் சொல்றாங்க சார், அந்த ப்ரொடியூசர் படம் ரிலீஸ் ஆகி 21 நாளைக்கு மட்டும்தான் சார் சங்கத்தில் எழுதி விடுறோம். அவங்க 5 வருஷம் சொல்றாங்க சொல்றாங்க. உண்மையாக லைஃப் டைம் அந்த எங்கேயுமே ஒரு 21 நாள் சொல்லிட்டு ப்ரொடியூசருடைய கண்டென்ட் வந்து சாங், ட்ரைலர், கிளிப்பிங்ஸ் வந்து லைஃப் லாங் வந்து ப்ரொடியூசர் கவுன்சில் தான் சார் சொந்தம். அதை வச்சுன்னா நிதி கொடுக்குறேன். முதல்ல இதை முடிச்சுக்கணும். சரி சார். இப்போ இந்த சாங் 2000 ரூபான்னு சொல்லிட்டு ஃபைனலாக வந்து 2000 ரூபா 2500 ரூபா ஏதோ ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் ஆகுது பார்த்தீங்களா? ஆமாம் சார். இது வந்து கேஆர்ஜி இருந்த வரைக்கும் அவர் கரெக்டாக போட்டு வாங்கிடுறாரு. சரி சார். இன்னைக்கு எழுதிட்டீங்கன்னா ஏவிஎம் குரூப் ஏவிஎம் நிறுவனம் வந்து இது வந்து இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க அதை தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே சார். அவங்களோட பற்றி எந்தெந்த சேனலும் அந்தந்த சேனல் ஒரு இது வச்சுருப்பாங்க, டிவி வச்சுருப்பாங்க. அவங்க ஸ்டாஃப் வந்து 24 மணி நேரம் 3 ஷிஃப்ட்டில் பார்ப்பாங்க. சேனல் என்ன ஓடுது? ஆமாம், அவங்களுடைய படத்தினுடைய கிளிப்பிங்ஸ் ஏதாவது அது போச்சுன்னா அவங்க கீழே இவ்வளோ நேரம் எங்கள் கிளிப்பிங்ஸ் தெரிஞ்சு இதுக்கு ஒரு காசுன்னு சொல்லிட்டு அவங்க அந்த சேனலுக்கு அனுப்பிடுவாங்க. அந்த சேனல் அவங்களுக்கு பணம் கொடுத்துட்டு இருந்துச்சு. ஸோ அது ஒரு பெரிய நிறுவனம். அவங்க ஒரு 150 175 படங்கள் பண்ணதுனால அதை அவங்க செஞ்சாங்க. புரியுங்களா? இப்போ 250 படம் எடுத்த மாடர்ன் தேட்டர்ஸ் இல்லை, விஜயாவை வாங்கி இருக்கு. இது எல்லாத்தையும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ணி உங்களுக்கு அவங்க ஒரு அக்ரிமெண்ட் போட்டு மற்ற சேனல்கிட்ட அக்ரிமெண்ட் போட்டு அவங்க வந்து இது பண்ணுறாங்க. அது கேஆர்டி இருந்த வரைக்கும் அது ஃபாலோ பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு நிர்வாகம் வரைக்கும் ஃபாலோ பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு தயாரிப்பாளர் என்ன பண்ணுறாரு, சன் டிவி மாதிரி ஒரு சேனல் வந்து விஜய் டிவியோ சன் டிவியோ சரி ஒரு சேனல் வந்து என்ன பண்ணுது, நான் உங்கள் சாங்குக்கு ஃபுல் ரைட் அவங்க 10,000 தானே தராங்க, அவங்க மொத்தமாக வந்து உங்களுக்கு 5 லட்ச ரூபா தரேன், நீங்கள் எனக்கு கொடுத்துருங்க. சாங் தனியாக படமே சாங் கிளிப்ஸ் எல்லாமே சாங் கிளிப்ஸ் வந்து தனியாக வாங்கிக்கலாம். ஒரு அதே சங்கத்துக்கு சங்கத்தை இந்த பெரியவங்க செய்யும் போது அது வந்து நம்மளுக்கு வெளியில் தெரியாது. நீங்க கேஆர்டி ஒரு பொறுத்துக்கு நல்லவர் பண்ண நல்லது பண்ணவர் தோக்கடிக்கப்படுறாரு. எப்படி தோக்கடிக்கப்பட்டாருங்கிறது பெரிய கொஸ்டின். அது நம்மளுக்கு தெரியும். அதை நம்ம சொன்னோம்னா அது தப்பா இருக்கும். அது நம்மளுக்கு தேவையில்லை. புரியுங்களா? என்னுடைய கேள்வி என்ன, ஒரு சங்கத்துக்கு வந்து ஒரு சாமி கூட பணம் வரல, அதை இல்லாம பண்ணது யார்? சுயநலம். எல்லா மனிதனுக்கும் ஒரு சுயநலம் இருக்குங்க. எனக்கு கூட ஒரு சுயநலம் இருக்கும். நாளைக்கு இப்போ நீங்கள் வந்து பேசிட்டுருங்க, எனக்கு வந்து ஒரு தனியாக வந்து நான் ஒரு படம் இப்போ வச்சுருக்கேன், இந்த படத்தை நான் அதை வாங்கிடுறேன், எனக்கு நீங்கள் வந்து வேலை செய்யணும்னு சொல்லி கூப்பிட்டு நான் போனேன்னா அது என்னுடைய சுயநலம் தானே. ஏன் அது தயக்கம் நடவடிக்கை எடுக்கல? அப்படி ஏன் நடவடிக்கை எடுக்கலைன்னா இங்கே நீங்கள் கீழே நீங்களும் நானும் செய்கிற தவறுகள் தான் வந்து நீங்கள் கேள்வி கேட்பாங்க. 100 பேர் கேள்வி கேட்பான். புரியுதுங்களா? பெரிய ஆளுங்க சேர்ந்தா கேள்வி பெரிய ஆளாக இருந்தால் இந்த மாட்டுத்தரகு நடக்கும் தெரியுமா, செம்படி சந்தையில் துண்டு போடுவாங்க. துண்டு போட்டுட்டு அங்கே என்ன நடக்குங்கிறதே தெரியாது. என்ன எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ கமிஷன் பிரச்சனை, என்னங்கிறதே தெரியாது. அவங்களுக்கு அதை பேசி முடிச்சுவாங்க. இப்போ இதனுடைய வெளிப்பாடு தான் இந்த நிர்வாகம் தோற்கடிக்கப்படுது. அது போல இருக்கு. ஏன்னா அன்னைக்கு வந்து எத்தனை பேர் பிடிக்குன்னு நினைக்கிறீங்க? 300 பேர் தாங்க. 350 பேர் தாங்க. 1350 பேர் தான். 350 பேர் தான். அந்த 350 பேரும் ரெகுலராக படம் பண்ணிட்டு இருக்கிறவங்க. அதுக்கப்புறம் நான் இப்போ என்ன மாதிரி ஒரு ஆள் அத்தி குத்த மாதிரி ஒரு படம் எடுத்து நான் வரும்போது 350-60 பேர் என்னமோ. நான் கலந்து கொண்ட அந்த எலெக்ஷனில் வந்து 200 பேர் தான் வந்து டிசைடிங் அட்டாக். அப்போ நீங்கள் 200 ஓட்டு நீங்கள் வாங்கினீங்கன்னா வின் பண்ணது அர்த்தம். 400 ஓட்டு இருக்குதுன்ட்டாங்க. புரியுதுங்களா? ஸோ அப்போது என்ன ஆகுது, டிஜி தியாகராஜன் சார் வர்றாரு. டிஜி தியாகராஜன் சார் பீரியடில் ஏஎல் அழகப்பன் சார், விசேகர் சார் பொருளாளராக இருக்கிறாரு. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, பாபா கேபிள் விஷன் சொல்லிட்டு சேலம் பாபா தேட்டர் தெரியுமா? கேபிள் முதல் யாரும் கேள்வி சார் விற்கிறது. அதாவது இதுவரைக்கும் வந்து சங்கத்தின் சார்பாக கேஆர்டி பீரியட்ல வந்து விட்டுட்டு வர்றாங்க.
டிவிக்கு கொடுக்கும்போது டிவிக்கு அதுக்கப்புறம் தான் கேபிள் வருது. கேபிள் வந்த பிறகு அது வந்து கேஎச்சு டிஜி தியாகராஜன் பீரியட். டிஜி தியாகராஜன் இல்லை கேபிள் உருவாகுது. கேபிள் உருவாகும் போது அவங்க என்ன பண்ணாங்க, ஆல் ஓவர் தமிழ்நாடுன்னு ஒரு டெண்டர் கொடுத்து அதை வந்து பாபா கேபிள் வந்து எடுத்துக்கிட்டு ஒரு படத்துக்கு வந்து குறைஞ்சி அதாவது தான் சொன்னல, ஒருத்தர் வந்து 5 லட்ச ரூபாய்க்கு மொத்தமாக விற்றுட்டு போயிடாருன்னு சொல்லி சொன்னேன் தெரியுமா. அவர் 5 லட்ச ரூபாய்க்கு விற்றதுனால இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இல்லை 5 லட்ச ரூபாய்க்கு கம்மி, ஸோ நம்ம வந்து 10 லட்ச ரூபா கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு குறைஞ்சபட்சம் 5 லட்ச ரூபா ஒரு படத்துக்கு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் பண்ணி அவர் பாபா விஷயத்தை கொடுக்குறாங்க. பாபா விஷயம் என்ன நடந்துச்சுங்கிறது நம்மளுக்கு தெரியாது. எனக்கு மட்டும் 3 லட்ச ரூபா பணம் கொடுத்தாங்க. சார் ஒவ்வொரு நிர்வாகம் வரும்போது கேபிளுக்கு பேசும்போது ஃபஸ்ட்டு டைம் 2வது டைம் 3வது டைம் காசு வருது, அதுக்கு பிறகு அவங்க தேவையில்லை அப்படின்றாங்க. அது என்ன காரணம் சார்? ஒவ்வொரு நிர்வாகம் வரும்போது ஒரு செக் பாஸ் ஆகுது, இந்த செக் பாஸ் ஆகுது, டெண்டர் கொடுறீங்க, ஒரு செக் பாஸ் ஆகுது, இந்த செக் பாஸ் ஆகுது, அதுக்கு பிறகு கேன்சல் ஆகுது, அவங்க கட்ட மாட்டாங்க. என்ன காரணமாக உருவாகுங்க? தப்பு இல்லை. சரி சார், அப்புறம் முன்னாடியே எனக்கு தெரியும் சார். இப்போ இந்த கேபிள் டிவியில் வந்து ஒரு படத்துக்கு 5 லட்ச ரூபா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எனக்கு 3 லட்ச ரூபா கொடுத்தாங்களா. சரி சார். 3 லட்ச ரூபா கொடுக்கும்போது ஒரு எங்கள் மயிலாப்பூர் பக்கத்தில் ஒரு இதர் மண்டபத்தில் ஒரு மீட்டிங் நடக்குது. அங்கே தான் வந்து இந்த பிரச்சனையை உருவாக்குறாங்க. என்ன பிரச்சனை? அன்பாலயா பிரபாகரன் சார், டிஜி ஜெயராஜன் சார் இவங்க தலைமையில் வந்து சமுதாயம் இவங்க எல்லாரும் சேர்ந்து விஜயமொழி இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டு அதில் வந்து 1000 கோடி ரூபா நமக்கு வருது. கேபிள் இருந்தால் சன் டிவியில் 1000 கோடி ரூபா வரணும். இந்த 1000 கோடி ரூபா கிடையாது. சன் டிவியில் 1000 கோடி வரணும். நம்ம கிளிப்பிங் ஸ்டைலில் போட்டது. ஆமாம், அந்த போட்ட காசு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு அக்ரிமெண்ட் போட்ட காப்பி நீங்கள் பார்த்துன்னு சொல்கிறாங்க. உண்மையா சார்? நம்ம வந்து கொடுத்தோம் சார், நம்ம தான் எடுத்து அந்த காப்பியே நீங்கள் கண்ணில் பார்த்தீங்களா? கண்ணில் பார்க்காம கூட எடுக்க முடியாது. நிறைய பேர் காசா சொல்ல உண்மையா பொய்யா அப்படிங்கிறத நிறைய பேருக்கு இதை ஒத்துக்கிட்டாரு. ஓப்பனாக சொல்கிறாங்க. அண்ணன் சுரேஷ் காமாட்சி அவர்கள் உண்மையிடம் பர்சனலாக பேசினார். பர்சனலாக பேசி நீ சொல்கிறது உண்மைதான் சார், நான் எஸ்ஐ சந்திரசேகரோட கேட்டேன். கேட்கும்போது ஆமாம் அவங்களுடைய கோபம் நியாயமானது தான், ஆனால் அந்த அக்ரிமெண்ட்டை வந்து நான் திரும்ப வந்து சங்கத்தில் கொண்டு வந்து வச்சதாக எனக்கு ஒரு ஞாபகம். ஏன்னா பிரச்சனைகள் மேலே பிரச்சனையாக இருக்கும்போது அதை நான் யார்கிட்டையும் சொல்லிட்டு வச்சேனா சொல்லிட்டு வைக்காமல் வச்சுட்டேனாங்கிறது எனக்கு தெரியாமல் சுரேஷ் காமாட்சி என்கிட்ட சொன்ன விஷயம். எஸ்ஐசி சார் இப்படி வருத்தப்பட்டாரு. இதுக்கு நான் பிராயசித்தமாக நான் உங்களுடைய ஜெராக்ஸ் காப்பியே வந்து என்னுடைய மாப்பிள்ளை லாயர்கிட்ட வந்து நான் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். இதை வந்து அந்த லீலா அவங்களுடைய ரிலேட்டிவ் ஒருத்தவங்க இருக்காங்கல்ல சார், நீங்கள் வந்து அந்த அக்ரிமெண்ட் வந்து எஸ்ஏ சார் கொடுத்தேன். ஆமாம், அவர் வாங்கினது உண்மையா? அவர் வாங்கினது உண்மைன்னு சொல்லி நான் ஒத்துக்கிட்டேன்னு சொல்லி சுரேஷ் காமாட்சி பர்சனலாக பேசினாருங்க. இப்போதான் நான் அதை சொல்கிறேன். சுரேஷ் காமாட்சி வந்து பர்சனலாக உங்களுக்கு பேசியிருக்காரு. ஆமாம். அந்த ஆடியோ நீங்கள் வச்சிருக்கீங்களா சார்? ஒரே விஷயம், நான் யாருடைய ஆடியோ நான் வந்து ரெக்கார்ட் பண்ண மாட்டேன். நீங்கள் நாளைக்கு சொல்லுன்னு சொல்லுவாரு. சுரேஷ் காமாட்சி சார் சொல்லலைன்னா நான் ஒரே விஷயம் சார், மனசாட்சி தாங்க. மனசாட்சி பிரகாரம் அவர் சத்தியம் பண்ணிட்டோம். அவர் எப்பவுமே வந்து வீடியோ காலில் தான் வீடியோ கால் கிடையாது, இந்த காலில் தான் வருவார். ஆர்டினரி காலில் வரமாட்டார், வாட்ஸ்அப் காலில் தான் வருவார். ரெக்கார்ட் பண்ணி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யாருடைய காலையும் நான் ரெக்கார்ட் பண்ணுற பழக்கம் எனக்கு கிடையாது. அப்படி பண்ணாலும் அதை போட்டு காமிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. என்னுடைய மனசாட்சியும் உங்களுடைய மனசாட்சியும் நேர்மையாக இருந்தால் கடவுள் ஒருத்தர் மேலே இருந்தார். சார் வந்து ஒரு மனிதர். ஆமாம். இந்த அக்ரிமெண்ட் விஷயத்தை இன்னி வரைக்கும் வாய் தொடக்கல. அது என்ன ஏதுன்னு சொல்லி நீங்களும் ஒரு சில பேர் மட்டும் இந்த அக்ரிமெண்ட் இருக்குதுன்னு நான் என்ன சொல்றேன், நீங்க இத்தனை வருஷமா போராடுறீங்க, நீங்களும் சில விஷயம் போடும்போது இது ஏன் ஒரு பொதுத்தளத்தில் வாட்ஸ்அப் தளத்தில் பேசுறாங்க, சன் டிவி நிர்வாகத்தில் போய் முறையில்லாமே இது ஏன் அவங்க அசிங்கப்படுத்தணும்? சன் டிவி நிர்வாகம், அந்த நிர்வாகத்தில் ஒரு அக்ரிமெண்ட் போட்டுருக்கீங்க, யாராவது ஒருத்தர் அது இருக்கா இல்லையான்னு தெரியாது, அதை வரப்போது தெரியும். நீங்கள் ஒரு இதுக்கே போய் ஒரு குழு அரைக்கும் போது தனிப்பட்ட முறையில் நீங்கள் நிறைய விஷயம் நல்லா பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்கள் ஒரு தனிப்பட்ட முறையில் போய் ஒரு சன் டிவியில் இல்லை ஒரு 5 பேர் சேர்த்துக்கிட்டு போய் கேட்கலாமே. இது வந்து இது பொதுத்தளத்தில் பேசும்போது இது சன் டிவிக்கு அசிங்கமாக ஏற்படாதா? சன் டிவிக்கு அசிங்கமே கிடையாது சார். ஒரு பொதுத்தளத்தில் ஒரு பெரிய நிர்வாகம் ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்க கிடையாது. இதில் வந்து அசிங்கம் வந்து சன் டிவிக்கும் கிடையாது, நம்மளுக்கும் கிடையாது. சரி சார். ஒரு அக்ரிமெண்ட் போட்டுட்டு இந்த அக்ரிமெண்ட் அடிப்படையில் வந்து ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க.
அன்றைய தலைவர் டிஜி தியாகராஜன் அவர்களுடைய தலைமையில் வந்து பேசினதை நான் வந்து நான் மீட்டிங்கில் அட்டன் பண்ணியிருக்கேன். என்னோட சேர்ந்து 200 தயாரிப்பாளர்கள் கலந்துருக்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாரும் வரணும். ஒன்லி ஒரு காசு மட்டுமே கிடையாது இருங்க. அதுக்கப்புறம் அப்போ அவங்க தான் சொல்கிறாங்க, எனக்கு அதுக்கு முன்னாடி என்ன தெரியும், 500 கோடி ரூபாய் 1000 கோடி ரூபாய் இல்லை என்றால் அடைந்தால் 500 கோடி ரூபாய் அடைந்தே தீர்வோம் அப்படிங்கிறாங்க. திருப்பி என்ன சொல்கிறாங்க, அந்த ஃபோனில் எங்கிட்ட பேசுனாங்க 300 கோடி ரூபாய்க்கு அவங்க இதுக்கப்புறம் இது விஷயமாகத்தான் 2005 தேர்தலில் வந்து 2006 நடந்த தேர்தலில் வந்து ஒரு பெரிய கலவரம் நடந்துச்சு. உங்களுக்கு தெரிஞ்சுக்குமா தெரியலையாங்கிறது தெரியும். புரியுதுங்களா? ஒரு கலவரம் நடக்கிறது காரணம் என்ன இருந்துச்சு? சரி, அதான் சொல்றேன். ஒரு நிர்வாகம் வந்து 1000 கோடி ரூபாய் வந்து ஒருத்தட்ட கேட்கும்போது, ஸோ அப்போ 1000 கோடி ரூபாய்க்கு ஒரு கோடி ரூபாய் செலவு பண்ணாங்க. அவங்க நிர்வாகத்தை கையில் எடுத்துக்கிட்டாங்க. சன் டிவி மேலே குற்றச்சாட்டு சொன்னீங்க. ஆமா, 1000 கோடி நாங்கள் தரதுக்கு பதிலாக 1 கோடி செலவு பண்ணிட்டு அதுக்கு தயாரிப்பாளர்கள் தான் 4 பேர் வந்து துணையாக இருந்தாங்க. சன் டிவிக்கு துணையாக பாக்ஸ் அடிச்சு உடைச்சாங்க. ஒரு பெரிய கலவரமே நடந்துச்சு. எல்லாமே யார் ஜெயிச்சா யாருக்கு சொல்றீங்க 1000 கோடியில் ஒரு 100 கோடி செலவு பண்றாங்க. நம்ம இந்த பிரச்சனையெல்லாம் சன் டிவி முறையிட்டு ஏதோ கொஞ்சம் தாங்க சார் அப்படின்னு பேசிக்கலாமே. நீங்க ஒரே கேள்வி திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கீங்க. நான் தான் வர்றேன். ஓகே, சொல்லுங்க சார். புரியுதுங்களா? இதுக்கப்புறம் இந்த பீரியட்ல வந்து ஏஎல் அழகப்பன் சார் வந்து தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாக நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்துருக்கிறாரு. ஆமா. ஸோ வழக்கு தொடர்ந்ததன் அடிப்படையில் பின்னாடி வந்து அவர் வந்து சிறைச்சாலை வரைக்கும் போயிருக்கிறாரு. ஏதோ ஒரு காரணத்தினால உங்கள்கிட்ட நான் பணம் கேட்குறேன் அவங்க நீங்கள் என் மேலே ஏதோ ஒரு உங்களுடைய ஆளுமையினுடைய காரணத்தினால நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கிறீங்க. பண்ணிட்டு அவர் சிறைச்சாலைக்கு இருக்கிறாரு. சிறைச்சாலைக்கு சென்றவரும் வாய் திறக்கவில்லை. அந்த பொறுப்பாக இருந்து கூட்டம் போட்டவரும் வாய் திறக்கவில்லை. அதுக்கப்புறம் நிர்வாகங்கள் கைமாறி போனதுக்கப்புறம் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய தலைமையில் நாங்கள் தான் ஒவ்வொரு தேர்தல் மட்டும்தான் இதை வந்து வாய் திறக்க முடியும். புரியுதுங்களா? ஏன்னா ஒரு நிர்வாகம் வரும்போது இந்த நிர்வாகம் இதை செய்யும். ஒரு நிர்வாகம் போய் கேட்டால் அதுக்கு மரியாதை. இப்போ தாஸ் வந்து தலைவர் கிடையாது. தாஸ் பின்னாடி இப்போ நீங்கள் சொல்கிறீங்க 10 பேர் வாங்கன்னு சொல்லி சொல்கிறீங்க. யாரும் 10 பேர் வரமாட்டாங்க. ஒரு 10 பேர் நம்ம சண்டைக்கு போனோம் சார். சண்டை வரமாட்டாங்க. நீங்கள் ஒரே விஷயம் ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் தமிழக முதல்வர் அவர்கள் இருக்காங்க. தமிழக முதல்வர் அவர்களை இன்றைய சூழ்நிலை தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தில் எந்த விதமான நிர்வாகமும் இல்லை. இந்த நிர்வாகம் இல்லாத சூழ்நிலையில் ஒரு நிர்வாகம்ங்கிற பேரில் ஒரு பாரதிய ராஜா அங்கே வந்து போய் பார்க்க முடியுது. ஆனால் தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் சார்பாக யாரும் போய் பார்க்க முடியல. நீங்களும் நானும் போகலாம்னு சொன்னால் அவங்க அப்பாயின்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. யார் ஒரு பெரியவங்களாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு உடனடியாக அப்பாயின்மெண்ட் கிடைக்குது. அதுதான் ஒரு பிரச்சனை. தமிழக முதல்வருக்கே தெரியும் இந்த சங்கத்துக்கு வந்து ஒரு தலைமை எதுவுமே இல்லை. கவர்மெண்ட் கண்ட்ரோலாக இருக்குது. வரப்போகிற எலெக்ஷனும் இந்த கொரோனா பீரியடில் தள்ளி போகுதுன்னு தெரியுது. அப்படி இருக்க சமயத்தில் ஒருத்தர் வந்து நடப்பு சங்கம் ஆரம்பிச்சு அவரை பார்க்கறதுல வந்து நீங்கள் ஏதாவது அப்ஜெக்ஷன் நடப்பு சங்கம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவர் போய் பார்க்கல. அவர் எந்த தயாரிப்பாளர் சங்கத்தின் பேர்ல நீங்க கூட பாத்தீங்கன்னா நேற்று வாட்ஸ்அப்ல வந்து நடப்பு சங்கம்னு சொல்லி தமிழக முதல்வர் நடப்பு சங்கம் சொல்லி இப்பதான் சார் ஒரு லெட்டர் அனுப்பியிருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுருக்கேன். நடப்பு சங்கம் சொல்லி இப்பதான் ஒரு லெட்டர் அனுப்பியிருக்காங்க. இவங்க லெட்டர் கொடுத்த உடனே இதாவது இது வந்து என்னன்னா இது வந்து இதுதான் கிரியேஷன். இந்த கிரியேஷன் வந்து மற்றவங்கள்ட்ட இல்லைங்கிறது தான் உள்ள ஒரு யதார்த்தமான விஷயம். இப்போ நீங்கள் எஸ்பி பாலசுப்ரமணியன் சார் வந்து ஒரு கொரோனா அவர் வந்து ஒரு சிங்கர். அவர் வீட்டை விட்டு வெளியில் வர வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிறாரு. அவருக்கு எப்படி கொரோனா வந்து ஒரு சீரியஸான கண்டிஷனில் நம்ம எல்லாரும் கடவுளை வேண்டிட்டு இருக்கிறோம். அதே போல அப்போ நாளைக்கு நடிகர்கள் வந்து 1 to 1 வந்து நின்று பேசிட்டு இருக்க முடியாது, பாடிட்டு இருக்க முடியாது. ஒரு 100 பேருக்கு மத்தியில் நின்று ஒரு கண்டன்ஸ் பண்ணணும், ஒரு ஃபைட் பண்ணணும், இல்லை ஒருத்தரை தொட்டு பேச வேண்டியது இருக்கும், இல்லை ஒரு சேரை தொட வேண்டியது இருக்கும். நீங்கள் எதை தொட்டாலும் கொரோனா வரும்போது அப்போ அந்த நடிகர்கள் வர்றதுக்கு தயாராக இல்லைங்கிறது இவர்களுக்கு தெரியும். ஆனால் நாங்கள் இதை கேள்வி கேட்கிறோம், நாங்கள் இதை செய்து கொண்டு இருக்கிறோம் சொல்லி நம்ம உங்களை என்ன ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து நாங்கள் ஒரு சங்கத்தில் நாங்கள் நடப்பு சங்கம் ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கோம், பப்ளிஷிங் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து ஏன் உங்கள் தயாரிப்பு சங்கத்தில் இருக்கிற உறுப்பினர் இருக்கும்போது தமிழக முதல்வர்கிட்ட வந்து நீங்கள் மனுவாக கொடுக்கக்கூடாது. இதை வந்து நீங்கள் வாட்ஸ்அப் கொடுத்து வந்து சிஎம்க்கு வந்து கருத்து தெரிவிக்கணும்னு சொல்லுவீங்க. அவர் கண்ட்ரோலில் ஒரு எலெக்ஷன் வரப்போகுது, அவருக்கு கண்ட்ரோல் தான் எல்லாமே பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது உங்களுடைய கருத்தை வந்து இப்படி சங்கத்துக்குள்ளே இருந்து ஒரு பெரிய இயக்குனர், நல்ல ஒரு மதிப்புள்ள இயக்குனர் அவருக்கு செய்யலாமா
இப்படி எங்களுக்குள்ளே பிரிவினை உருவாக்குறான்னு சொல்லி நீங்கள் லெட்டர் எழுதலாமே, ஒரு மனுவாக கூட இது பண்ணலாமே. இந்த மனு வந்து அன்னைக்கு இது பண்ணதுல எஸ்ஓ அவர்கள் கையில் இந்த கடிதத்தை கொடுத்துருக்காங்க. நீங்கள் எஸ்ஓட என்ன கடிதம் கொடுத்துருக்கீங்கன்னா, எங்கள் சங்கத்தை விட்டு வெளியே சென்று எங்களுக்கு அவதராக இருக்கிற மாதிரி தான் தனி சங்கம் ஆரம்பிக்கிறாங்க, அவங்களாம் நீக்கணும்னு சொல்லி தான் ஒரு கடிதம் கொடுத்துருக்கீங்க. அதான் கொடுத்துருக்கீங்க. அன்னைக்கு வந்து அவங்க புதுசாக நாங்கள் சங்கம் ஆரம்பிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு வெளியில் மாற்ற விடலை. இவங்க 4 மாதத்துக்கு முன்னாடியே வந்து சங்கத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. பாரதிய ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு நல்ல மனிதர் அவரோட ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எல்லாம் சொன்னீங்க சார் அவர் ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டாருன்னு சொல்லி, நடுவில் எல்லாம் அப்படிலாம் இல்லை அது நம்பாதீங்கன்னாரு. அடுத்த ஸ்டாண்ட் அடிக்கிறாரு, நான் சில வழியோடு ஆரம்பிக்கிறேன்றாரு. ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் முன்னாடி ராதாகிருஷ்ணன் சார் வந்து அந்த சங்கம் எப்போது ஆரம்பிக்கப்பட்டது அப்படிங்கிறத இதில் யார் மேலே நம்பிக்கை இல்லாத தன்மை இருக்குது. பெரியவங்கன்னு சொல்லி சொன்னவங்க, நான் வந்து இந்த சங்கத்தை நான் ஆரம்பிக்கிறதுக்கு நான் உடனடியாக இல்லை என்று சொன்னவர் 4 மாதத்துக்கு முன்னாடியே கையெழுத்த போட்டுக்கிட்டு 4 மாதத்துக்கு அப்புறம் ஒரு பொய்யையும் சொல்லிட்டு அடுத்த நாளே வந்து அவர் அந்த சங்கத்தை நான் வந்து மனவழியோடு நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால், அப்போது இதில் வந்து குற்றவாளி வந்து பாரதி ராஜாவும் அவர்களுடைய டீம் தான். டீம் சொல்றத விட டீமுக்கு மெயினாக இருக்கிறது பாரதி சார். ஆமாம் சார், அவர் ரெண்டு பேரும் அவங்க பின்னாடி இயங்குறாங்க. ஒரே விஷயம், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய வயசு 72 வயசு. சரி, நம்மளுக்கு இன்றைய இளம் தலைமுறையினர் அவரை பார்த்து தான் நம்ம வந்திருக்கோம். அவர் ஒரு மண்டையில் ஒரு கொட்டு கொட்டி இது தப்புன்னு சொல்லலாம், இது ரைட்டுன்னு சொல்லலாம். அவருக்கு அந்த உரிமைகள் அனைத்தும் இருக்கு. எடுத்த உடனே நான் இவர்கிட்ட பேசினேன் இவரெல்லாம் கூப்பிட்டு ராதாகிருஷ்ணன் கூப்பிட்டு பேசினேன், நானும் கூப்பிட்டு பேசினேன், இல்லை வந்து இருக்கிற மற்ற பிரிமுஸ்தாஸை கூப்பிட்டு பேசினேன், ஆச்சாரம் சேகரை கூப்பிட்டு பேசினேன். யாருமே எனக்கு ஒத்துழைப்பு தரவில்லை. அந்த காரணத்தினால் நான் இவர்களிட்டிருந்து நான் பிரிஞ்சு போறேன்னு சொன்னால் பரவாயில்லை. அவர் அதுக்குண்டான அவர் தானே இருந்தார். ஒரு வருஷம் வந்து அரசாங்கத்தினுடைய இந்த சங்கம் வந்து இருக்கும்போது அவங்க தான் இருந்தாங்க. அப்போ ஒன்றுமே பண்ணிடலாம்னு கேள்வி வைப்பாங்க. ஆமா, அது உண்மை சார். ஆமா, அதான் உண்மை சார். அந்த 9 மாசமா 10 மாசம் சார், 10 மாசம் இருந்தாங்க சார். 10 மாசத்துல முதல்வர் பார்க்கலாம், எல்லாம் பார்த்து செஞ்சுக்கலாமே. ஏன் பண்ணல? அதே நீங்க அப்படி கேட்கல. யாரு நீங்க ஒரு சிறுபட தயாரிக்கணும் மக்கள் அதை ஏன் கேட்கல? சார், ஒரு நல்ல ஒரு விஷயத்தை ஆர்கனைசேஷன் பண்ணி எடுத்துட்டு போனோம்னா ஒருத்தர் மேல நம்பிக்கை வரும். இங்க வந்து சின்ன தயாரிப்பாளர்கள் 100 பேர் 100 லைன்ல இருப்பாங்க. பெரிய தயாரிப்பாளர்கள் 100 பேர் 10 லைன்ல இருந்தாலும் ஒருத்தர் லெங்க்ல இருப்பாங்க. ஒரு செயின் லிங்க்ல உங்களுக்குள்ள அவங்களுக்குள்ள பேசிக்குவாங்க சார். என்னுடைய ஆமா, நீங்க வந்து யார் ஜெயிக்கணும் யார் தோக்கணுங்கிறத அவங்க டிசைட் பண்ணுவாங்க. இந்த கம்பெனியில் இருக்கிற இப்போ ராதாகிருஷ்ணன் தலைமையில் ஒரு நிர்வாகம் இருக்குன்னா அதில் இருக்கிற இந்த ஒருத்தருக்கு மட்டும் ஓட்டு போடுவாங்க. அவங்கள்ட்ட இருக்கிற ஒரு 300 பேர் இருப்பாங்க. அந்த மூத்த தயாரிப்பு முதல்ல சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ரன்னிங் ப்ரொடியூசர் சரி, அந்த 300 பேர் தான் இது சிறுபட தயாரிப்பாளர்கள் ஒரு வெற்றியும் தோல்வியும் நிர்ணயிக்கிறவரு இல்லை. அதிகமாக இருக்கிறோம். ரெண்டா புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் அந்த 300 பேர் வந்து நீங்கள் இந்த ஒரு எலெக்ஷனுக்கு இடையில ஒரு பிறந்த நாள், ஒரு கல்யாணம், ஒரு காது குத்து, ஒரு வீடு கிரக பிரவேசம், ஒரு கெட்டுக்கல்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் ஒரு இடத்துல லிங்கில் இருந்துகிட்டே இருப்பாங்க. நீங்கள் நாங்கள் தான் ஒரு கல்யாணத்துக்கு போனோம்னா மைய கொடுத்தமாக வந்துடுவோம்னு இருப்போம். ஆனால் அவங்க வந்து ஒரு கெட்டுக்கதில் லிங்கில் இருப்பாங்க. லிங்கில் இருந்தது என்ன நடக்குது என்ன போகுது எல்லாத்தையும் பேசுவாங்க. ஓட்டு போடும்போது அவர்கள் தான் நிர்ணயம் பண்ணுவார்கள். இவரை நீங்கள் தோற்கடிக்கணும், இவரை நீங்கள் ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிறத அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. உங்க மேல பிரிமுதாஸ் ஒரு பிரச்சனைனா அவங்க ஏதாவது ஒரு பக்கம் சாய்வான்றாங்க. உண்மையா சார், நம்ம இப்போ ஒரு அணி பார்க்கணும் சார். இந்த அணியில அவங்க சில விஷயங்களை செய்து தருவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நம்ம வந்து இது பண்ணணும். அதுக்கு அடுத்து வந்து நீங்கள் யாராக இருந்தாலும், நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் ஏதாவது ஒரு அணி பக்கம் செஞ்சுதான் செயல்பட்டு தான் ஆகணும். இப்போ நீங்கள் நான் முதல்ல சொல்கிறேன், விசாவை நீங்கள் நெருங்க முடியாது. அவர் ஒரு நடிகர், அவர் வரமாட்டாரு. அதில் இருக்கிறவங்க பாதி பேர் நடிகராக இருக்கிறாங்க. நம்ம வந்து பக்கத்தில் போய் நிற்க முடியாது, அவங்க நம்ம மதிக்க மாட்டாங்க. அப்போ ராதாகிருஷ்ணன் வந்தாருன்னா, ராதாகிருஷ்ணனை நீங்கள் வந்து ஒரு காலகட்டத்தில் ஒரு எஸ்எஸ்சி நீங்கள் சொல்லாய் கொடுத்தாங்களோ பிடிச்சி கொடுத்தாருன்னு சொன்னாங்க. இதே இதில் வந்து ராதாகிருஷ்ணன் நீங்கள் பிடிச்சி கேட்க முடியுங்களா? ஒரு தானசார் வந்தாருன்னா அவங்க நீங்கள் கேள்வி கேட்க முடியுதுல்ல? நீங்கள் எல்லா தயாரிப்பாளர்களையும் கேள்வி கேட்க முடியல. ஆனால் நீங்கள் அவர்கிட்ட கேள்வி கேட்க முடியாது. அதனால் அவருடைய வாக்குகள் வந்து எதுவுமே நிறைவேற்றக்கூடியதாக இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். யாரை கேள்வி கேட்க முடியாது? நீங்கள் விசாரணை யாரும் போய் பார்க்க முடியல.
இல்லை சார் விஷால் சார் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரூல்ஸ் ரெகுலேஷன் வரும்போது அதை உடைச்சதே சில பேர் தான். அவர் ஃபஸ்ட்டு வரும்போது கரெக்டாக தான் வந்தார், அவரை எதுவும் செய்ய விடல அப்படின்றாங்க. அடுத்து வந்து அவர் செஞ்சதில் சில குற்றச்சாட்டுனா தனியாக ஒரு ஆஃபீஸ் போட்டு சங்கத்து பணத்தை வீணாக்குனாங்க, அந்த ஆஃபீஸ்லேயே இருந்துக்கலாம், அதோட தனியாக ஒரு ஆஃபீஸு, அப்புறம் வந்து இந்த இதை கண்டுபிடிக்கணும் அதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு டோட்டலாக போய் வேஸ்ட் பண்ணாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை மட்டும் சொல்கிறாங்க. அவரு மற்றது என்னன்னா அவர் எதுவும் செய்ய விடல அப்படின்றாங்க. அது இல்லாமல் ஆஃபீஸ் வந்து பூட்டித்தான்றாங்க. டே ஒன்லேயே விஷால் கிரிமினல் ஆகிட்டார் ஃபர்ஸ்ட் நாளே. ஆமாம், ஜெயிச்ச உடனே அங்கே வந்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய வீட்டு வசதி சங்கம் அது உள்ள செயல்பட்டு இருக்கு. புரியுங்களா? அது வந்து எப்படி வந்து ஒரு ஹார்ட் அப்படின்னாக்கி அது வந்து ஒரு கண், அந்த கண் உள்ளே இருக்கும்போது அந்த கண்ணை வந்து இவர் வந்து என்ன சொல்றாரு, வெளியில் போடுங்கிறாங்க. வெளியில் போடு அப்படின்னு சொல்லும்போது நான் அப்பொழுது வெற்றி பெற்ற நிர்வாகிகிட்டே பேசினேன். புரியுதுங்களா? ஏற்கனவே தோற்று போனவங்க ராதாகிருஷ்ணன் சார்ட்டையும் பேசினேன், எல்லார்கிட்டையும் பேசினா அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டு லாக் பண்ணி உடச்சி அதை எதை தூக்கி கஜாமஜா பண்ணி இது பண்ணிட்டாங்க. என்னை உள்ளே வர விடலை. 2வது நாள் நடந்த விஷயம். அப்போ அவங்க இப்படி யோசிச்சு